அடுத்ததாக டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் துணைத் தலைவர் செயல் இயக்குனர் காவேரி மருத்துவமனை குழுமங்கள் அவர்கள் சோழர் வரலாற்று நூலை வழங்கி மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக டாக்டர் ஐயப்பன் அவர்கள் லயன்ஸ் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு சிறப்பு செய்கிறார்கள். முதலாவதாக திரு போஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லயன்ஸ் இன்டர்நேஷனல் அவர்களுக்கு டாக்டர் ஐயப்பன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக திரு கோபாலகிருஷ்ணன் சேர்மன் லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை அண்ட் கேவிஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களுக்கு டாக்டர் ஐயப்பன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து லயன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்பட இருக்கின்றது. இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கு லயன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக லயன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. எல்லோருக்கும் என்னுடைய இந்த குடும்ப நல மருத்துவராக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் ஐ ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் அபவுட் தேர் ஹெல்த் டு தெம். இதில் இங்கே பி பிளாக்ல பர்சனலைஸ் ஹெல்த் செக்அப்னு இருக்குது. இந்த ஹெல்த் செக்அப் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் முக்கியமாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போதோ பெண்களுடைய ஹெல்த் செக்அப்னு வரும்போதோ அதில் மார்பக பரிசோதனை, அப்புறம் மார்பக புற்றுநோய் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான மேமோகிராம் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாட் வில்லிங் மேடம், இன்னைக்கு இந்த தடவை வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முக்கியமாக சொல்லணும்னா நிறைய தடவை அவங்க ஹெல்த் செக்கப்பை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, கார்பரேட்லேருந்து அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வந்தால் ஹஸ்பண்ட் வருவார், ஒய்ஃப் வில் அக்கம்பனி த ஹஸ்பண்ட். நீங்கள் ஏமா பண்ணிக்கலன்னா இந்த தடவை பண்ணிக்கலாம் மேடம் ஹெல்த் செக்அப், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் விமென் புட் தேர் ஹெல்த் ப்ரையாரிட்டியை அவங்க பின்னாடி வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப தவறு. அதுலேயுமே பிபி, சுகர், ஹார்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கான பண்ணணும்னா உடனே மேம் எனக்கு இந்த மாதிரி மயக்கமாக இருந்தது, எனக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு தே வெரி ஃப்ரீ டு ஆஸ்க். ஆனால் ஹெல்த் செக்கப்பில் உங்கள் மார்பக பரிசோதனை பண்ணிக்கங்கம்மா, கர்ப்பப்பை வாய்ப்புண் இருக்கான்னு பண்ணிக்கங்கம்மா, பேப்ஸ்மியர் பண்ணிக்கங்கம்மானா ஏதோ ஒரு கூச்ச சுபாவம் அவங்களுக்கு இருக்கு. இந்த தடையை மெயினாக நம்ம பிரேக் பண்ணணும். இதுக்காகவே ஐ எம் தேங்கிங் த என்டையர் டீம் பிகாஸ் நவ் இட்ஸ் மொபைல் மேமோகிராம். ஸோ அந்த தடை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்ற தடை இல்லை. இட்ஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் அவங்களுக்குன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கும் போதோ தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட். இந்த தடவை வேணாம் மேடம், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஃபியர் ஆஃப் மேமோகிராம். மேம் வலிக்கும் மேம், இல்லைன்னா மேமோகிராம் பண்ணாலே கேன்சர் வந்துடுமா, இந்த மாதிரி நிறைய தவறான ஒரு கருத்து அவங்க மனசில் இருக்குது. இதெல்லாம் இந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் மேமோகிராம் இப்போ உங்கள் வாசலுக்கிட்டேயே வந்துடுச்சு. தயவு செய்து இதை பயன்படுத்தி இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். என்னோட வேண்டுதல் என்னன்னா, இப்போ ஒரு நோயை நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிக்க முடியும். அது வரத்துக்கு முன்னாடியே காக்கிறதுக்காக தான் மருத்துவர்களோட முதல் எண்ணமே. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, எனக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் கேன்சர் இல்லை மேடம், நான் சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரியான மனப்பான்மையோடு இருந்து கடைசியில் அதை கண்டுபிடிக்கும் போதும் மேடம் நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்திருந்தா இது வந்திருக்காது இல்லையா, இதை நான் முதல்லையே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லும் போதும் அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது எங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட், மேமோகிராம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும், பேப்ஸ்மியர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணி வரும் முன்னாடி அதை காத்துக்கலாம். வந்தாலுமே அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் லெவல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வந்துருச்சு. 100% க்யூர் கொடுக்குற அளவுக்கு இட் ஹஸ் கம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி விமென் அவுட் தேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த் பார்த்துக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். அண்ட் ஐ தேங்க் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ வெரி மச். இப்போ நீங்கள் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய கண்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம சிட்டியாக இருக்கட்டும், மார்பு புற்றுநோய் தான் பெண்களை அதிகமாக தாக்குது. இருந்தாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அளவில் முக்கால்வாசியான மார்பக புற்றுநோய்களை பூரணமாக குணப்படுத்த முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மார்பக புற்றுநோயை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, அதாவது பிகினிங் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டறிந்தால் ட்ரீட்மெண்ட் கேன் பி கம்ப்ளீட், ட்ரீட்மெண்ட் கேன் பி ஈஸி அண்ட் நம்ம க்யூரும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங்கிறத பண்ண சொல்கிறோம். இப்போ ஸ்க்ரீனிங்கிறது நம்ம ஒரு கட்டியை கையால் தென்படுறதை விட நம்ம மேமோகிராம் பண்ணும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் கேன் பி ஏர்லியர். இப்போ மேமோகிராமில் கால்சிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் ஸ்டேஜ் 0, அதாவது இன்ஸ்டிடியூட் ஸ்டேஜ்லையோ இல்லாட்டி ஸ்டேஜ் 1A, அதாவது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லையோ கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் மேமோகிராம்ங்கிறத இப்போ நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் will definitely save லைஃப்ஸ்ங்கிறத சொல்கிறோம். இதில் இப்போ நம்ம ஊர், நம்மளுடைய சிட்டி அண்ட் நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. அதாவது அனைவரும் மேமோகிராம் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஒரு மேமோகிராம் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டியிருக்கு, வீட்டை விட்டு வர முடியாது. அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு மொபைல் மேமோகிராம் யூனிட்டுங்கிறது when we are able to reach the people, நம்ம ஒருத்தங்க வேலை செய்கிற இடத்துலையோ இல்லாட்டி ஒருத்தங்க வீடு கிட்டையோ ஒரு ரூரல் ஏரியா வேர் தேர் இஸ் நோ ஆக்சஸ் டு அ ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இடங்கள்ல மேமோகிராம் யூனிட்டை கொண்டு போகும்பொழுது அங்கே இருக்கிற அனைத்து பெண்களும் மேமோகிராம் பண்ணிக்கிறதுனால நம்ம ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம ஒரு ஸ்டேஜ் 0, ஸ்டேஜ் 1 பிரெஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா இதை நம்ம அறுவை சிகிச்சையும் ரொம்ப ஈஸியாகும். அதாவது இப்போ நம்ம மார்பையெல்லாம் முழுசாக அகற்ற வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ டார்கெட்டட் தெரப்பீஸ், ஹார்மோன் தெரப்பீஸ், இந்த மாதிரி ரொம்ப சுலபமான ட்ரீட்மெண்ட் பண்ணியும் நம்ம குணப்படுத்த முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிற நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வித் லயன்ஸ் கிளப்பை தேங்க் பண்ணி அனைவரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பிரெஸ்ட் அனைத்து பெண்களும் who are more than 40 years ஸ்க்ரீன் பண்ணிக்கணுங்கிறத சொல்லிட்டு, இந்த ஒரு few minutes of a mammogram, ஒரு சில நிமிடங்களில் ஒரு பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையினாலேயே மாற்றக்கூடியது. அதனால தயவு செய்து அனைவரும் மேமோகிராம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொண்டு நிறுவனங்களில் முதன்மையானது தொன்மையானது. நூற்றாண்டுகளை கடந்த இந்த நிறுவனத்தின் ஒரு பகுதியாக, பார்ட்டாக, டிவிஷனாக சொல்லலாம். மாவட்டம் 3241C சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதை தெரிந்து கொள்கிறோம். நிகழ்விற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திரு வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும், திரு அரவிந்தன் செல்வராஜ் co-founder and executive director Kaveri Group of Hospitals மற்றும் இந்த நிகழ்வை எங்களுக்கு நனவாக கொடுத்த எங்கள் KVG Charitable Trust in line KV கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மருத்துவர்கள் செய்தி for joining as the part of the CSR activities. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற இடத்துல நாங்கள் அதை பற்றி பேசுகிறப்பல ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் ஆஃப் bringing வேக்சினேஷன். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க. தென் why don't we go to the mobile van? நிறைய நம்ம பிளட் டேங்க்ஸ் பார்த்துக்கிறோம். எங்ககிட்டே ஒரு பிளட் டேங்க் இருக்குது. வி ஹேவ் மொபைல் யூனிட்ஸ் கோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் சிட்டி அண்ட் கலெக்ட் நிறைய வேரியபிள் பிளட் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு வேன் இருந்துச்சுன்னா ரிமோட் ஏரியாவில் டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு பயம்தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கி அவங்கக்கிட்ட போய் நின்று நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ரிப்ளேஸ் பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சின்ன தாட் ப்ராசஸ். தென் வி ஸ்டார்டட் அவர் எங்கள் லைன்ஸை சேர்ந்த லைன் Lata Maheshwari மூலமா we got in touch with Kaveri Hospital. I like to thank client Rajabandian who gave us all the support. அவர் கூட சுகுமாரன் எங்கள் கூட தோளோடு நின்று இந்த கான்செப்ட் உருவாதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அண்ட் ஆல்சோ சிஎஸ்ஆர் டீம் எல்லாருமே பண்ணாங்க. நாங்கள் பெரிய பஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார் பெரிய பஸ்ஸோட மொபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்லைன்ஸ் பைலைன்ஸ்லாம் போக முடியாது, ரோடோட வித்து நிறையா வேணும், அது எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொன்னாங்க. தென் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட் I've been told by Kaveri Trust Hospital. இந்த மாதிரி ஒரு சின்ன யூனிட்ல all the machineries have been fitted to go for a mobile mammogram screening யூனிட்டுக்காக கொடுத்துருக்காங்க. லைன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் ஒரு பேரிடர் ஏற்படுதோ ஓடோடி சென்று உதவக்கூடிய ஒரு நிறுவனம். நாங்கள் பசியை போக்குறோம், ஹங்கர் பார்க்குறோம், சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், குளோபல் காசஸ் விஷன் பார்த்துட்டு இருக்கோம், நிறையா பண்ணுறோம். அதில் எங்களோட கனவு தான் இது. ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் Kaveri Hospital ஃபார் கமிங் அவுட் வித் திஸ் ஒண்டர்ஃபுல் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். சார், நாங்கள் ஃபஸ்ட்டே இப்போ சொன்ன மாதிரி தான், நாங்கள் வண்டி வாங்கி கொடுத்துருவோம், அது எப்படி ஓட்டணும்னா எங்களுக்கு தெரியும், பரிசோதனை செய்ய தெரியாது, அதுக்கு காவேரி மட்டும்தான் முடியும்.
காவேரிக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வழங்கிட்டு இருக்காங்க, ஒரு தரமான மருத்துவத்தை வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சிஎஸ்ஆர் தாட் ப்ராசஸும் நிறையா இருக்குது. தேங்க் த மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் தாட் ப்ராசஸ் சார். பணம் ஒன்றே குறிக்கோளாக இல்லாமல் இந்த மாதிரி எங்களை மாதிரி என்ஜிஓ கூட டைப் ஆகி எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். மத்திய அரசு அமைந்து 5-6 வாரங்கள் தான் ஆகிறது. அவருக்கு எண்ணற்ற அலுவல்கள் இருந்த போதிலும் நமது இந்த காவேரி மருத்துவமனை ஆலோசனை மயிலாப்பூர் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அரசு அமைச்சர் தலைமையேற்று நடத்துவதற்கு மிக சந்தோஷமான விஷயம். சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் மோட்டோ டெஃபினெட்லி. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அரசு மட்டுமே எல்லாமே பண்ண முடியாதோ எப்படி ஆர்கனைசேஷன் and Dr. Kavita நம்ம ஃபேமிலி ஃபிசிஷியன் டாக்டர் சுஜய் சசிகர் சீனியர் சர்ஜிக்கல் ஆஃபீஸர் அவங்க 2 பேரும் சொன்னாங்க ஏன் மொபைல் மேமோகிராம் அண்ட் ஒய் the breast cancer should be detected early அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் யூகேல 15 வருஷம் இருந்தேன். நான் அங்கே வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லா விமனுக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்லேருந்தே வந்து எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு கடிதமே வரும். இப்போ நாங்கள் 15 வருஷம் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு கடிதம் வந்தது. என்னோட மிஸ்ஸஸ் 40 வருஷத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு யூ ஆர் டியூ ஃபார் ஒரு மேமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அந்த சிஸ்டத்துலேருந்து அவங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். பட் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஒன்று ஆக்சசிபிலிட்டி, ஒன்று இதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி டாக்டரை பார்த்துட்டு அந்த மேமோகிராம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு நிறைய நம்ம டைம் ஒதுக்கிறது இல்லை. அந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நிறைய விமனுக்கு இருக்கு. டாக்டர் கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தா உடல்நலத்துறையோடு வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. கூட இருக்க அவங்க மனைவியோ தாயாரோ நீங்களும் பண்ணிக்கிங்கன்னா இல்லை டாக்டர் நான் அப்புறம் வரேன், நான் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அதனால விமன்ஸ் ஹெல்த் வந்து லார்ஜ்லி இக்னோர். ஒன்று ஜென்ரலாகவே அவங்க ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பர்டிகுலர்லி இந்த மேமோகிராம் ஒரு மார்பக புற்றுநோய் மார்பக எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இந்த சர்விக்கல் ஸ்மியர் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவசி கன்சர்ன்னால அவங்க வந்து அந்த தயக்கத்தை விட்டுட்டு டேபை விட்டுட்டு வெளியில் வந்து பண்ணுறதில்லை. அதனாலேயே இந்தியாவில் வந்து இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அரசாங்க மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் எல்லாம் இவ்வளோ இருந்தாலும் ஏன் இந்தியாவில் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மார்பக புற்றுநோய் லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால தான் அவ்வளோ காம்ப்ளிகேஷன். இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் மார்பக புற்றுநோய் கம்ப்ளீட்டாக வந்து க்யூரபிள் 100% க்யூரபிள்ங்கிற கேம்பெயின் தான் போயிட்டுருக்கு, ஏர்லி டிடெக்ஷன். அதுக்காக தான் அந்த மொபைல் மேமோகிராம். காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆல்சோ நான் சொன்னேன். இட்ஸ் அ மெயின் சர்வீசஸ். இது வந்து டு அண்டர்சர்வ்டு வி ஆர் ப்ரொவைடிங் த வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர். அது வந்து செலக்ட் ஆஃப் பீப்புள் கொண்டு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் ஆகுறது தான் நம்மளோட எய்ம். அதுதான் ஆஸ் எ டாக்டரா, ஆஸ் எ ப்ராக்டிசிங் டாக்டரா எனக்கு என்னோட மற்ற கோ ஃபவுண்டர்ஸ்க்கு திருப்தி கொடுக்கணும். இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 இயர்ஸ் முன்னாடியே திருச்சியில் வந்து அங்கே இருக்க ரவுண்ட் டேபிள் சேர்ந்து மொபைல் மேமோகிராம் கரூர் ரவுண்ட் டேபிளோட அதோட சேர்ந்து பண்ணோம். அப்புறம் இங்கே நான் சென்னை வந்ததுக்கப்புறம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் மூலமாக நீங்கள் இந்த பக்கம் போயிருந்தா சொல்லியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, சிபி ராமசாமியோட கம்யூனிட்டி காலேஜ்னு ஒன்று இருக்குது அங்கே வீனஸ் பேக்கரி. அதில் வந்து பெரிய ஒரு சென்னை கார்பரேஷனோட கம்யூனிட்டி காலேஜ் நடக்குது. அதில் இருக்க பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் கடந்த 12 வருஷமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசு பள்ளியில் படுகின்ற மாணவர்களுக்கு 12ஆம் முடிப்பு அல்லது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் முழுவதுமாக இலவசமாக பாராமெடிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 3 வருஷமுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 0 அட் த பாயிண்ட் ஆஃப் த எஜுகேஷன். அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அன்லைக் மற்ற கோர்சஸ் மாதிரி இல்லாமல் இந்த கோர்சஸ்லாம் கம்ப்ளீட்லி ஜாப் ஓரியன்ட். அந்த அரசு பள்ளியிலேருந்து அவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாப் போகிறாங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் மூலமாக அது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு சிமிலர் டு த மொபைல் மேமோகிராம் யூனிட் ரோட்டரி கிளப் மூலமாக நம்ம வந்து ஹெல்த் செக்குக்கு ஒன்று லான்ச் பண்ணோம் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. இந்த மேமோகிராம் பஸ்ஸோட ஒரு யூனிக் இது என்னென்னா, தேங்க்ஸ் டு த டிசைன் ஆஃப் அவர் டீம் டாக்டர் மகேஷ், டாக்டர் ஐயப்பன் எல்லாமே, இந்த பஸ் வந்து இந்த ஆம்புலன்ஸ் லிட்டில் பிகர் தன் த ஆம்புலன்ஸ் பட் லெஸர் தன் த சைஸ் ஆஃப் எ பஸ். சென்னையில் இருக்க எல்லா சந்தைகளிலும் போய் அவங்க திஸ் இஸ் த ஹெல்த் கேர் அட் த டோர் ஸ்டெப்
அவங்க வீட்டிலேயே அவங்க எந்த விதமான அவங்க வீட்டு வேலைகளையும் அன்றைக்கி அதுக்கான காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட் ப்ரைவேஸில் செக் பண்ணிட்டு பை அவர் லேடி டாக்டர்ஸ், லேடி ரேடியாலஜிஸ்ட், கம்ப்ளீட்டாக விமன் லெட் சர்வீஸ். இதோட பெனிஃபிட்டை வந்து சென்னையில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நான் அமைச்சர் இந்த விழாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில நேரம் பேசிட்டு சொன்னாங்க, நீங்கள் சிட்டியில் மட்டும் பண்ணுறதை விட நீங்கள் சிட்டியில் இருக்க சபர்பன் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து அங்கே ஹெல்த் கேர் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நீங்கள் அங்கே எல்லாத்தையும் பண்ணலாம். அவர்கிட்ட இன்றைக்கி உறுதிமொழி கொடுக்குறேன், இந்த மொபைல் மேமோகிராம் பஸ் வந்து சென்னையில் நீங்கள் எங்கேன்னு போகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே போய் நம்ம டாக்டர்ஸ் அதை வந்து இனிஷியேட்டிவை லீட் பண்ணுவாங்க. அது எங்களை பொறுத்தவரையிலும் உறுதி. அதே சமயத்தில் அமைச்சருக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மேமோகிராஃப் ஸ்க்ரீனிங்கை வந்து நீங்கள் நம்ம அரசாங்கம் மூலமாக எப்படி ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ஒரு கம்பல்சரி மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி எவ்ரி 3 இயர்ஸ்க்கு நம்ம அரசாங்கமும் அது ஒரு கேம்பெயினாக நடத்தினா மக்கள் தான் பெரிய பயனாளிகளாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஆல் மை காவேரி, நத்திங் லைக் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், காவேரி இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் த beloved and talented doctors like you all, and also team சுகுமார், ராஜபாண்டியன் எல்லாருமே லைன்ஸ் குழுவோட கோஆர்டினேட் பண்ணி இந்த வேன் நீங்கள் சொன்ன மாதிரி வேன் வாங்கி கொடுத்துருங்க. இதை வந்து மிக சிறப்பாக உங்களோட எதிர்பார்ப்புகளை விட மேலாக நடத்துறது எங்களோட கடமை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அப்படிங்கிற மாதிரி சர்வீஸாக மாற்றம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ வச்சு இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி பண்ணணும். அவருக்கு ஒரு பணிவான பாதுகாப்பு. யூஸ்வலாக நம்ம முதலமைச்சர் முதல் அரியணை ஏறும்போது நாங்கள்லாம் சொல்லுவோம், நான் இதே மயிலாப்பூர் தொகுதியில் கேன்வாசிங் போகும்போது மக்களை பார்க்கும்போதுலாம் முதல்ல இந்த மயிலாப்பூருக்கு என்னோடய மக்களுக்கும் என்னோடய தொகுதி மக்களுக்கும் நம்ம நன்றிகள் மனமாக பாராட்டுக்கள். என்னை ஓட் பண்ணி இங்கே ஒரு எம்எல்ஏவாக அமைச்சராக வந்து மக்கள் பணி செய்ய கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்களும் பார்த்து வந்துருக்கீங்க. நம்ம முதலமைச்சர் சொல்லும்போது முதல்ல சொல்லுவார், நான் மட்டும் இல்லை எல்லாரும் கேம்பெயின் போகும்போது பரவலாக எங்களுக்குள்ள கருத்து என்ன இருக்குன்னா, இந்த அரசு அமைவதற்கு மிகப்பெரிய காரணமாகவும் உந்துதலாகவும் ஒரு பெரிய ஒரு வலிமையாக இருந்தது பெண்கள், குழந்தைகள், மகளிர் மட்டும்தான். இவங்களோட இளைஞர் இந்த பெண்கள் எங்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு கேரிங், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். நம்மலாம் வருவோம், ஜென்ஸ்லாம் வருவோம், 1 hour ட்ராவல் பண்ணுவோம். அப்புறம் சுச்சுவேஷனில் அடுத்த பணி நிமித்தமாக வெளியே போயிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பேக் போன் இருக்கும். அதே போல் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ குழந்தைகளோ ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட நம்ம டாக்டர்னு சொன்னால் அவளுக்காக உடனே நம்ம இத்தனை வருஷம் நிறையா டிவியில் கேட்டுருக்கோம். பல ஆண்டு காலமாக மந்திரியாக இருந்தவங்களாம் கூட, பல ஆண்டு காலமாக ஒரு அரசியல் இருந்த கட்சிலாம் கூட தன்னோட குழந்தையை கேட்குறாங்க, ஆணோ பெண்ணோ. இந்த குழந்தைகளை கேட்கும்போது அவங்க மனசு மாதிரி அவங்களோட குழந்தைகளுக்காக நிற்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் ஒரு வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண் மகனுக்கு பின்னும் ஒரு பெண், ஒரு குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு ஆங்கிளில் இந்த பெண்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. இப்போ மயிலாப்பூர்லேயே பார்த்தா ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 1 லட்சத்தி மேஜர் 1,10,000 பேர் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும். வீட்டில் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முதல்ல பண்ணுறது குத்துவிளக்கு ஏற்றுவாங்க. அந்த குத்துவிளக்கு ஏற்றுறதே பெண்களுக்காக தான். இட் மீன்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம ஹிஸ்டரிக்கலாகவே நம்மளோட கல்ச்சர்லேயே இந்தியன் கல்ச்சர் இருக்கிறது பெண்களை மதிக்க வேண்டும். அதில் நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் முதல் நாளே சொன்னது, நம்ம துறைக்கு வந்தோடனே பெண்களுக்கு உண்டான முதல் பாதுகாப்பு கொடுப்போம். இப்போவும் இப்போ கொடுத்துருக்கிறது சிங்கம் பெண் படை. இதில் என்ன சொல்ல வரோம்னா, பெண் குழந்தைகள் பெண்கள்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பையும் அவங்களுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் கொடுக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். ஏதாவது எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஜென்ஸ் தான் பண்ணுறோம், நம்ம மூலமாக தான் அந்த சப்போர்ட் வரணும். இப்போ இங்கே ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு பெண்கள் இருப்பாங்க, ஒரு குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு சகோதரியோ ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. எப்போ ஜென்ஸ் எல்லாம் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் ஃபீமேல் இருக்காங்களோ நம்ம கேர் பண்ண அவங்களாம் இருக்காங்க. அதே சுச்சுவேஷன், அதே லெவல் அஃபெக்ஷன் நம்மளும் அவங்க கேரிங் பண்ண காமிச்சிக்கணும். சார் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ஸுக்கு உடம்பு சரியில்லை, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, என் சகோதரி உடம்பு சரியில்லை, இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு சீக்கிரமாகவோ இல்லை அவங்க வேலையை வீட்டு வேலையாக முடிச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். உடனே டக்கு எடுத்து அந்த எல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ஸ் நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக, சரி பார்த்துட்டு வந்துடு, நீ போயிட்டு வந்துடு, ஒரு ஃபோன் காலில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லை கார் அனுப்புவோம், இல்லையா டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி நம்ம பண்ணுவோம். நம்ம கேரி கொஞ்சம் கம்மி. என்னோட ரெக்வஸ்ட் எல்லா இடங்களையும் போகும்போது சொல்லுவேன்,
எல்லாருமே இந்த சமுதாயத்தை வாழ்கிற ஏதோ ஒரு மனிதனுமே ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் கமிட்மெண்ட்டாகவும் கடமையாகவும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். இனிமேல் இங்கே இருக்க இந்த நாள் முதல் இப்போ எல்லா சர்வீஸ் இருக்குது. இந்த காலங்களில் சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டி மாதிரி ஏரியாவில் எல்லா சர்வீஸும் வீடு தேடி வர அளவுக்கு மொபைல் மோமோகிராம் போட்ட மாதிரி மொபைல் எல்லோரும் யூஸ் பண்ணுற மொபைல் மாதிரி வீடு தேடி வரும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ, யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஹேண்டில் பண்ணோம் பேசணுமோ உடனடியாக ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு காலகட்டம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி போனால் போலியோன்னு ஒரு பெரிய நோய் இருக்கும். போலியோவில் பாதிப்பு நிறையா இருக்கும். அந்த போலியோக்களை ஒரு கேன்வாஸ் மூலமாக அவேர்னஸ் மூலமாக கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அவேர்னஸ் மூலமாக கொண்டு வந்து எவ்ரி இயர் இந்த எவ்ரி கோட்டரி ஒரு தடவை அதுக்கு நான் போலியோ சொட்டு மருந்து கொடுத்து அதுக்கு கேன்சர்ஸு டெவலப்மெண்ட்லாம் பண்ணி இன்றைக்கி போலியோவோட ரேஷியோ ரொம்ப 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 கம்மி. அதே போல் பல வியாதிகள் இருந்தது. இதெல்லாம் முன்னெடுப்பாக கொண்டு வந்து பண்ணினாங்க, செஞ்சு கொடுத்தாங்க, அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கு அக்ரிகல்ச்சரில் இந்த கேன்சர் அது மட்டும் இல்லை, இது எங்கெல்லாம் இந்த டிசீஸ் ஒரு கோவிட் இருந்தது, கோவிட் அப்போ ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க. அது சின்சியர் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். எந்த ஏஜ் கிரிட்டீரியம் இல்லாமல் எந்த ஒரு காஸ்ட்டுமோ எல்லோரும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாடி கோவிட்டுங்கிற தொற்று நோய், கோவிட்டுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம நாட்டிலேருந்து நம்ம எல்லா இடங்களையும் ஒரு ரெடியூஸ் பண்ணி இன்றைக்கி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் வேணும். இரண்டாவது இந்த இன்றைக்கி பர்டிகுலர் டே மொமோகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும், நம்ம இருக்கிற பெண்கள், நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்களாக இருக்காங்களோ, ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாரு. அவங்க 10 பேர் சொல்லுவாங்க, எப்போ பெண்களை தைரியப்படுத்துகிறோமோ, எப்போ அவங்களோட துணை கிடைக்கிறோமோ அவங்க மட்டும்தான் நமக்கு கிங் மேக்கராக இருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி, எப்போ அவங்க நமக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் நீ படி, நான் நிற்கிறேன் நீ போயிட்டு வா, நான் கூட வரேன்னு சொன்னாலே அவங்களோட சாதிக்கும் தன்மையும் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம துணை இருப்போம். இருக்கலாமா? இருப்பீங்களா? இந்த மொமோகிராம் இருக்கும் ஒன்று இங்கேயோ இல்லை யாரெல்லாம் வந்துருக்காங்களெலாம் ஒரு டைம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் 40 வயசுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். அவேர்னஸ் நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவேர்னஸ் பேப்பரு, பேம்ப்ளெட்டு, வாட்ஸ்அப்பு செய்திகள் இல்லை. ப்ரோக்ராமை பார்க்குறோம் கேட்குறோம், அங்கே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயங்களையும் நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம குடும்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வெற்றி தலைவர் சாட்சி ரொம்ப சொல்லுவார், நம்ம வெளியே போய் மைக்கை பிடிச்சி பேச சொல்கிறது முக்கியம் இல்லை. நம்ம குடும்பத்தில் நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, எங்கெல்லாம் தேவையோ அங்கே நம்ம எப்போ ஒரு 100 பேரை 50 பேரை 10 இனிஷியேட் பண்ணுறோமோ அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், நம்ம சுற்றுப்புற நம்பிக்கை கொடுக்கும். ஒரு கை சேர்ந்தால் மட்டும் சவுண்டு வராது, 2 கைகளும் சேர வேண்டும். அதே போல் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரோம், அட்டன் பண்ணுறோம், கேட்குறோம், பேசுகிறோம் அப்படின்னு கலந்து போயிடுறாங்க. நமக்குள்ள ஒரு மாற்றம், நம்மளும் ஒரு உறுதிமொழியாக ஒரு அவேர்னஸ் ஸ்கீம், நம்மளும் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருக்கணும். இந்த மொபைல் மோமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியாக ஒரு டெஸ்டிங் சென்டர் டெஸ்டிங்கில் நம்மளும் நம்ம பகுதியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஏரியாவோ, நம்ம பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கும், நம்ம பகுதியில் இருக்கிற பெண்களுக்கும், நம்மை சார்ந்துள்ள பெண்களுக்கும் கொண்டு போய் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாலே பெரிய லெவல் அவேர்னஸ் கிடைக்காது. இப்படி தான் அந்த காலத்தில் போலியோலாம் அட்டாக்லாம் ஈஸியஸ்ட் போய் முடியுது. எல்லோரும் சேவை மனப்பான்மை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் ரேஷியோ என்னென்னா சர்வீஸ் தான். ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு சில பேர் நான் வீக்கெண்ட் ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்பாங்க, ஒரு சில பேர் வீக்கெண்ட் ஆனால் நான் வேறு அன்னதானம் பண்ணுவேன், வேறு ஏதாவது ஸ்கூல் படிப்பு கொடுப்பேன்பாங்க, ஒரு சில பேர் நான் வெளியே போனால் சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க இருக்கும்பாங்க, ஒரு சில பேர் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் தான் அன்றைக்கி ஒரு முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்பாங்க. ஒரு சில பேர் எல்லாத்தையும் தெரியும், எல்லோரும் ஏதோ ஒரு வகைகளில் யாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறத்தெல்லாம் கிடையாது. எல்லார் மனதிலையும் எல்லா எண்ணங்களிலும் ஒரு சோசியல் சர்வீஸ் எண்ணம் எல்லாத்துக்குமே உண்டு. நம்ம யாரும் காமிச்சிருக்க மாட்டோம் போது இருக்கும். அந்த சூழ்நிலை ஒருங்கிணைத்து இந்த மகளிர் குண விழிப்புணர்ச்சியும் அவங்களுக்கு நான் இருக்கேன் வா போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லையா ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே மொபைல் மோனோகிராம் விதமாக நிறையா சர்வீஸ் வரும். எப்பெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போ சப்ளைஸ் நிறையா இருக்கும். எப்பெல்லாம் அவேர்னஸ் தேவையோ அப்போ கவர்மெண்ட் வரையும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அதை நம்ம இங்கே காலத்துக்கு எல்லாருமே ஒரு முன்னெடுப்பாக கொண்டாலே இன்றைக்கி உருவாக்கிற மொபைல் ஒரு மொபைல் மோனோகிராம்ங்கிறது 5, 10, 15, 20 முன்னேற்றம் கொண்டு வந்து
மக்கள் மனதிலையும் பெண்கள் மனதிலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்து இந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவேர்னஸ் கொடுத்தாலே போதும். எப்படி ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்து கற்றுக் கொடுக்க காமராஜ் காலத்தில் ஸ்கூல் உருவாக்கப்பட்டதோ, எழுத்தறிவித்து இறைவன் ஆவான், அதே போல் ஒரு அவேர்னஸை உருவாக்கி கொடுத்தாலே அது பெண்கள் மனதில் மனம் ரொம்ப வலிமையாக இருக்கும். நம்ம மறக்க வேணாம், அவங்க மனதில் மறக்க மாட்டாங்க, நம்மளாம் மறந்து போயிடுவோம். பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆழமாக இருக்கும். அவங்களோட வர சில்ட்ரன்ஸுக்கும் அவங்களோட பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த நேரம் என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான், நம்ம நமக்கு எப்படி ஒருத்தர் கேரிங்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே போல் நம்மளும் நமக்கு கேரிங்காக இருக்கிற நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும், நம்ம சார்ந்து இருக்கிற பெண்களுக்கும், நம்ம சார்ந்த சமுதாயத்திற்கும், குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் குடியிருக்கோம்னா அங்கே ஒரு சமுதாயம் இருக்கும், 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. எந்த இடமும் தனி மனித வாழ்க்கையை வாழ முடியாது. காட்டுக்கு போனாலும் 10 இடமும் சேர்ந்து தான் இருக்கும். நம்மளும் வாழும்போது நம்ம கொடுக்க ஒரு சரௌண்டிங் சுற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கோம், ஒரு குடியிருப்பு இருக்கோம், சுற்றி ஒரு தெருக்கள் இருக்கோம்னா நம்ம குடும்பத்திலையும் நம்ம சமுதாயத்திலையும் ஒரு சேவை மனப்பாங்க இந்த பர்டிகுலர் ஒரு மொபைல் மோமோகிராமை செயல்படுத்தி கொண்டு போய் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா வெகு சில வருடங்களில் இந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸை மக்கள் மனதில் பெண்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த கேன்சருக்கு தடையுமே இல்லாதாலும் அதுக்கு ஒரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதாவது டிமாண்ட் இருக்கும்போது அதுக்கு வேக்சினேஷன் ஏதாவது உருவாகும். அதுக்கு மக்கள் உடனே டாக்டர்ஸ் உடனே R&D பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காலங்களும் வரும். அதை நம்ம எல்லாரும் ஒரு முதல் முன்னெடுப்பாக இருந்து பண்ணணும்னு என்னோட தாழ்மையான பணிவான ரிக்வெஸ்ட்டு. இதெல்லாம் செய்வீங்கன்னு நம்பலாம் இல்லையா? நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்களெல்லாம் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் வரும்போது உங்கள்கிட்ட கேட்டு இந்த ப்ரோக்ராமை பண்ணுங்கன்னு நம்ம பத்திரிகை துறையாகட்டும், பத்திரிகை நண்பர்களாகட்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களாகட்டும், இங்கே ஒவ்வொரு செக்யூரிட்டி வாட்ச்மேன் டிரைவர்லேருந்து எல்லாருமே நம்ம சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணோம்னா இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம்ல. நீங்களாம் கமிட்மெண்ட் பண்ணாலும் அடுத்த ப்ரோக்ராம் போங்க, பண்ணலாம்ல, செய்யலாம்ல. எனக்கு சவுண்டு கேட்கலையே, இங்கேருந்து வரலையே ஒன்றா. ஓகே, நன்றி, தேங்க்யூ. இங்கே இருக்கு உள்ள யாராவது இங்கே இருக்காங்க உள்ள சார். பின்னாடி வா. ஓகே சார். நீங்க சொல்லுங்க சார். மூவ் பண்ணுங்க லைட்டா. பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிக சிறப்பாக பாதுகாக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த மீட்டிங் போகும் சார் கொஞ்சம் பேக் வாங்க சார்.
ஒரு மேமோகிராம் யூனிட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் அ மொபைல் மேமோகிராம் யூனிட். பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸுக்காக பண்ண இந்த ப்ரோக்ராம். எதுக்கு பிரஸ்ட் கேன்சர் பண்ணணும்னா, இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் இஸ் அ லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, த்ரூ அவுட் த வேர்ல்ட். சதவீதம் எடுத்தா, இன்சூரன்ஸ் எடுத்தா நியர்லி 25.8 to 28.8 per 100,000 பாப்புலேஷனுக்கு இந்த கேன்சர் இருக்கு. தட் மீன்ஸ் 1 in 19 will develop this cancer, breast cancer. So இந்த அளவுக்கு இந்த கேன்சர் ரேம்பண்டா இருக்கு. இது எப்படின்னா, பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூரல் ஏரியாவும் இருக்கு, மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கு. மெட்ரோபாலிட்டன் சிட்டில இட் கோஸ் ஈவன் அப் டு 50% 100,000 பாப்புலேஷன். இவ்வளவு ஒரு ரேம்பண்ட் கேன்சரை நம்மளால கண்டுபிடிக்கிறதுனா எப்படி பண்றது? கேன்சரை ஏர்லியா கண்டுபிடிச்சாதான் நம்ம கியூர் பண்ண முடியும். ஸோ திஸ் மொபைல் மேமோகிராம் யூனிட்டை டோர் டு டோர் போகும்போது இங்க இருக்கிற டாக்டர்ஸ் போய் பேஷண்ட்ஸை ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுக்க சொல்றோம். அந்த எக்ஸ்ரே மூலமா எடுத்தா என்ன பார்க்குறோம்? ஏர்லி டிடெக்ஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏர்லி டிடெக்ஷன் பண்ணினா கியூர் ரேட்டும் அதிகமா இருக்கும். இதே கேன்சரை லேட்டா கண்டுபிடிச்சா கியூர் இருக்காது. அதுதான் காரணம். ஸோ ஏர்லி டிடெக்ஷன், சர்வைக்கல் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா. அதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பாப்ஸ்மியர்னு சொல்லிட்டு மொபைல் யூனிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி மேமோகிராஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ காவேரி ஹஸ் லான்ச் திஸ் ப்ரோக்ராம் ஸோ தட் தே வில் கோ நாட் ஒன்லி டு சிட்டி பட் ஆல்சோ டு மஃபசல் ஏரியாஸ் டு சி அவளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் விமனுக்கு கிடைக்கிறதுக்காக பண்றது. இதுதான் ஐடியா ஆஃப் த ப்ரோக்ராம். ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் இல் கிராண்ட் சக்சஸ். இது லான்ச் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் கவிதான்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி பிசிஷியன், டாக்டர் சுஜயன் சொல்லிட்டு இஸ் அ சர்ஜன், இஸ் அ robotic surgeon. ஸோ இவரெல்லாம் அண்ட் மீ, Dr. Vaidishan as an oncologist. So we all form a team to see that these cancers are detected and cured early. That is the idea of the concept. இந்த லான்ச் வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் அலாங் வித் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலுங்க, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல பண்றோம். இன்னைக்கு வந்து அமைச்சருடைய முன்னிலையில இது நடந்தது. இது வந்து உமன்ஸ் ஹெல்த்துக்காக தான் மெயினா. பிகாஸ் நிறைய பேர் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு வந்துட்டு சரியா டைம் இருக்காம இருக்கலாம். அதோட வசதிகள் குறைவா இருக்கலாம். இந்த மாசம் நம்மளுக்கு இது வந்து இந்த காஸ்ட்டை வந்து கட் டவுன் பண்ணலாமான்னு அந்த ஃபியர் இருக்கலாம். மேமோகிராமே ஒரு பயம் இருக்கலாம். ஸோ இந்த பேரியர் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி மேமோகிராம் யூனிட்டே வந்து அவங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து இருக்கும். இந்த யூனிட்ல வந்துட்டு உள்ள வந்துட்டு எக்ஸ்ரே மேமோகிராம் பேப்ஸ்மியர் பண்றக்கூடிய வசதிகள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். யார் வேணாலும் எனி women above 40 years can utilize this opportunity. So we thank Kaveri Hospital and Lions Club International and our Honorable Minister to grace this occasion. Thank you. பிரெஸ்ட் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சுலபமாயிடும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கியூர் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பிரெஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணோம். இருந்தாலும் இப்போ நம்ம நாட்டில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் இவ்வளோ காமனாக இருக்கும் பொழுது கூட ஆரம்ப ஸ்டேஜில் பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 15 to 20% தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம ஜாஸ்தி ஆக்குறதுக்கு நிறைய பெண்கள் வந்து மேமோகிராம்ங்கிற இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கேன்சர் வந்து கட்டி நம்ம கைக்கு தென்பட முடியாத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மார்பை முழுசா ஆட்டாம வித்வுட் ரிமூவிங் தி என்டையர் பிரெஸ்ட் வி கேன் கியூர் பிரெஸ்ட் கேன்சர். அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் வித் ஜஸ்ட் யூசிங் ஹார்மோன் தெரப்பீஸ், டார்கெட்டட் தெரப்பீஸ். நம்ம பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம மாபிலிட்டியை குறைச்சி அவங்களுக்கு அவுட்கம்ஸ் பெட்டராக கொடுக்கலாம். அதனால இந்த மேமோகிராம் கண்டிப்பா வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years ஒரு மேமோகிராம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம இந்த பிரெஸ்ட் கேன்சரை வந்து ஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சிட்யூ ஸ்டேஜ். அது ஒரு கேன்சரா வந்து பரவறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளா இருக்கும், குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி.